Hi everyone. Hi 12th standard. 12th standard வீடியோ போடணும்னு நினைச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஏன்டா நீ வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் திட்டலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாசம் லீவ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சூழ்நிலை மட்டும் இல்லைங்க, லைஃபுங்க. ஃபர்ஸ்டே நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ ஒரு அனாலிசிஸ்ல இருக்கும். எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இது அது அது இதுன்னு படிக்க சொன்னா நீங்க வந்து படிக்க மாட்டீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயம் இம்பாக்ட் வந்து உங்க மனசுல படணும்னு சொல்லி தான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பேட்சுக்கு நான் சொல்ல போறேன். அண்ட் 10th 11th கண்டிப்பா நான் வீடியோ போறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் 2024 இருந்து 2025 பேட்ச் பப்ளிக் எழுத போறீங்க. இந்த வருஷம் பப்ளிக் எப்படி இருக்க போகுது, முக்கியமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ல பார்த்தலாம். தமிழ் இங்கிலீஷ்க்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. பயாலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4th சப்ஜெக்ட்னால பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 4th சப்ஜெக்ட் ஈஸியா வரும். தமிழ் இங்கிலீஷ் பயப்படணும்னா யார் பயப்படணும்னா அதுல நாலேஜ், அதுல நீங்க நல்லா எழுதி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல மார்க் கம்மியாயிடக்கூடாது. அதுல மார்க் வந்தாலும் 500 மார்க் வரும். சரி, அதெல்லாம் ஒரு வீடியோல பேசிக்கலாம். இப்போ நீங்க வந்து கட் ஆஃப் ரொம்ப மெயினான ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதுல தான் ஆப் படிக்கிறாங்க எப்பவுமே. கட் ஆஃப் மட்டும் இல்ல, நீங்க பயாலஜின்னு எடுத்துக்கலாம், பேராமெடிக்கல் அந்த மாதிரி எது போறீங்கன்னா பயாலஜி மார்க் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் பாக்குறாங்க. அதனாலதான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மெயினா சொல்றேன், அண்ட் மேக்ஸும் சொல்றேன். பயாலஜி டஃபா கேட்க மாட்டாங்க, டேம் ஷோர், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட அனாலிசிஸ் வச்சு சொல்றேன். பட் டஃபாவோ ஈஸியாவோ சார் சொல்லிட்டாரு அதனால ஈஸியா தான் வரும் அப்படின்னு நம்பிட வேண்டாம். பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் அதான் ஆச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னா இந்த வருஷம் மேக்ஸ்ல டஃபா தான் வரும், பிசிக்ஸ் ஈஸியா வரும், கெமிஸ்ட்ரியில ஈஸியா வரும். எப்படி சார், நீங்க தான் கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷத்தோட டேட்டா பார்க்கும்போது 2022 மாடரேட்டா இருந்திருக்கு. ஏன்னா 7 5 மார்க்ல ஒரு 5 மார்க் மட்டும் டஃப் கொடுத்தாங்க, மீதி எல்லாமே ஈஸி. இருக்கிறத ஒழுக்கமா படிச்சுட்டு போனா போதும். 2 மார்க் 3 மார்க்ல கம்பல்சரி டஃப் கொடுத்தாங்க கிரியேட்டிவிட்டி. 1 மார்க்ல வந்து பார்த்துக்கும்போது 1 மார்க்ல வந்து ஒரு 2-3 கிரியேட்டிவிட்டி கேட்டாங்க. பட் அது மாடரேட்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப மாடரேட்டு. ஈஸி லெவல் வந்து 75%, டஃப் வந்து 15%, 10% மாடரேட். அதனால தான் டோட்டலா மாடரேட்டுங்க. 2023 பாத்தீங்கன்னா ஈஸி தான், ஒரே ஒரு கொஸ்டின் 2மே கிரியேட்டிவிட்டி கேட்டாங்க 5 மார்க்ல. அப்புறம் வந்து 2 மார்க் 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி கேட்டாங்க. அண்ட் பிளஸ் 1 மார்க்ல 2 கிரியேட்டிவிட்டி கேட்டாங்க. மொத்தத்துல ஒரு 85 மார்க் ஈஸியா எடுக்கலாம்னு வைங்களேன், 100க்கு சொல்றேன். அதனால அதுவும் மாடரேட்ல வச்சுக்கலாம். 2024 வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆப் படிச்சுட்டாங்க. இப்போ எழுதிருக்காங்க பாருங்க, இப்போ எழுதி கட் ஆஃப் எல்லாம் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஆப் அடிச்சு விட்டாங்க நல்லா. ஆனா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. அதனால இந்த வருஷம் என்ன ஆகும்னா மேக்ஸ் வந்து டஃப் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா டஃபோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா 70%, 30% ஈஸியா இருக்கும். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, டஃபோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா 70% ஈஸி, பயப்படாதீங்க. 30% டஃப் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எப்படின்னா ஒரு 5 மார்க் மட்டும் கிரியேட்டிவிட்டியா இருக்கலாம். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம்க்கு போடுவீங்கன்னு பார்த்தா கண்டதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆறுதலும் கிடைக்கும். அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம், ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த வருஷம் இப்படிதான் இப்ப அணுகணும் அப்படின்னு ஒரு அணுகுமுறை. கண்டிப்பா அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் கூட கிடையாது, ஒரு ஐடியா. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல் இந்த மட்டும் இல்லை, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நிறைய வீடியோ பத்தி பேசுவோம். 12th ஸ்டாண்டர்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது ப்ரீவியஸ் இயர்ல தெரியும். அண்ட் இந்த வருஷமும் கடவுளா வந்து கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன். நீங்களும் எனக்கு கடவுளா இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்க இல்லைன்னா நான் இல்லை. கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ சேனல் வச்சிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் காரணம். அதுக்குன்னு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் விட்டுற மாட்டா. போன வருஷம் தான் உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சேன். அவங்களும் நல்லாவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க சப்போர்ட். ஸோ தேங்க்யூ, நீங்க கண்டிப்பா கூட இருங்க. சரி, அப்ப மேக்ஸ் வந்து இப்படி இருக்கு. பிசிக்ஸ் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா இந்த வருஷம் 2025 பப்ளிக்ல ஈஸியா தான் இருக்கும், கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும். ஏன்னா பிசிக்ஸ் பாருங்க எல்லா வருஷமும் ஈஸி, 2024 மட்டும் டஃப். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில பாருங்க எல்லா வருஷமும் ஈஸி, இந்த வருஷம் மாடரேட் டஃப்னு ஏன் சொல்றாங்க சார்? படிக்காத கொஸ்டின். அதாவது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா புக் பேக்ல 60 கொஸ்டின் இருக்கும், பாத்திருக்கீங்களா? எல்லாமே படிச்சீங்கன்னா சேஃப். ஏன்னா புக்கின்னு அப்படிலாம் கிடையாது, எல்லாமே படிச்சீங்கன்னா சேஃப். பிசிக்ஸ்ல புக் பேக் அவ்வளவுதான், டஃப் எல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் நல்லபடியா பாருங்க, அது ஒரு 10 மார்க் ஒரு 6 மார்க் இடிக்கும். அண்ட் 1 மார்க் வந்து 1-2 டஃபா கேட்பாங்க, அவ்வளவுதான். அது வந்து நீங்க வந்து புக்ஸை டாபிக் வைஸ் ரீட் அவுட் பண்ணீங்கன்னா போதும். ரெண்டாவது கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் எப்படி இருக்கும் 2025 வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால பயப்படணும் அவசியம் இல்லை. இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமா சார், ஈஸின்ட்டீங்க. அதுக்குன்னு இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங்லேயே படிக்க வேணாம், ட்ரை பண்ணுங்க. டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் அதனாலதான் போட ஆரம்பிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் போடுறேன் ஃபர்ஸ்ட் மிட் டெர்முக்கு. ஆனா
இப்போ ஒரு அனலைசிஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது டஃபா வருது எது ஈஸியா வருதுன்னு. இது கண்டிப்பா இப்படிதான் வருமாங்க சார், நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அதான் கடந்த ஒரு 3 வருஷமே இந்த லைன்ல இருக்கல, ஐ மீன் யூடியூப்ல போட்டுட்டு இருக்கல, அதை பார்த்தாலே தெரியுது. ஆனா கடந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இதை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க அண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு எல்லா சம்பந்தப்பட்ட எல்லாமே வரும் அண்ட் இந்த வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணுவோம். அண்ட் கண்டிப்பா நம்மளை நம்பி டிராவல் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றதை விட ஒரு மாசம் நம்ம சேனல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம சேனல் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஏன் நம்பிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டேய் இவன் சொன்ன வரவே வராதுடா என்னடா அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கிறேன், நான் வந்து இம்பார்ட்டன்ட் போடுவேன், இம்பார்ட்டன்ட்லேயே 90% 80% கொஸ்டின் போடுவேன், எல்லாரும் படிக்கிற மாதிரி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவேன். கடைசியில் என்ன ஆகும், லாஸ்ட் மினிட்ல இது படிங்க அது படிங்க இது படிங்க ஏன் சொல்றது, சுத்தமா படிக்காத பசங்களுக்காக அது சொல்றது, அதை வச்சு கம்பேர் பண்றாங்க. இட்ஸ் ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படிதான் இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி நல்லா படிங்க. டாபிக் வைஸ் எல்லாமே கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர நாட்கள்ல எல்லாமே 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வீடியோவாவது கண்டிப்பா டெய்லி மினிமம் போடுவேன். ஆனால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தெய்வமே காப்பாத்துங்க.